எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம லியோ இருக்கார் இல்லையா, லாஸ்ட் டைம் வந்து வெற்றி ஒரு உப்பு கறி செஞ்சு கொடுத்துருப்பார் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி சிதம்பரம் தான் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் தேடிட்டே இருப்பார். அப்போ கரெக்டாக வந்து நம்ம கிச்சனுக்கே போயிட்டு நெடுமாறிட்ட இந்த மாதிரி வந்து நான் சிதம்பரம் செஞ்சு கொடுத்த உப்பு கறியை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவரும் நெடுமாறன் என்ன பண்ணுறாரு, உடனே வந்து லியோ கூடயே வந்து அவர் ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னடா என்ன சொல்கிற, நான் வேறு டிஷ் தானே செஞ்சு கொடுத்தேன், நான் உனக்கு ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுத்தா நீ என்னடா உப்பு கறி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. திரும்ப திரும்ப நீ எதுக்காக அவனோட பேரை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இந்த டைம்ல கரெக்டா விக்கி உள்ள வரான். விக்கி வந்தோடனே வந்து நெடுமாறன் என்ன சொல்றானா, நான் உங்களுக்கு என்ன டிஷ் வந்து சர்வ் பண்ண கொடுத்தேன், நீங்க என்ன டிஷ் வந்து சர்வ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் நீங்க கொடுத்த டிஷ் தான் வந்து நான் சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கியும் சொல்றான். இப்போ விக்கி சொல்றான், பாருங்க சார் நீங்க செஞ்சு கொடுத்த டிஷ் தான் இருக்கு அப்படிங்கும் போது டேபிள்ல பார்க்கும்போது நெடுமாறன் செஞ்சு கொடுத்த டிஷ் தான் வந்து இருக்குது. இந்த உப்பு கறி டிஷ் வந்து காணாம போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு லியோ வந்து வெளியே போனார் இல்லையா தேடும் போது, அப்போ வந்து அந்த உப்பு கறியை வந்து வெற்றியோ இல்லை பாண்டியோ வந்து தூக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படியே வந்து லியோ ஆர்குமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்டாக வெற்றி சொல்கிறான், சார் அங்கே பாருங்க சார் கீழே பாட்டில் இருக்கு, நல்லா குடிச்சிட்டு வளர்றாரு போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நம்ம நெடுமாறனும் வந்து லியோ கிட்ட, நீ என்னடா நினச்சிட்டு இருக்க, குடிச்சிட்டு எதையாவது உளறிட்டு இருக்க, இன்னொரு டைம் அந்த பேரை சொன்னா செமையா டென்ஷன் ஆயிடுவேன், உனக்கு ஒரு சூப்பரான டிஷ் வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன், அதை சாப்பிடாம எதுக்குடா நீ ஏதோ பேர் சொல்லிட்டு இருக்க, நீ நல்லா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் என்னோட வேலையை என்ன பண்ண விடு அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மணிக்கா திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெடுமாறன் அந்த பக்கம் போனோன்னு தான் நம்மளுக்கு வெற்றியும் பாண்டியும் காட்டுறாங்க. அந்த உப்பு கறியை வந்து தூக்கிடுறாரு. தூக்கிட்டு அதை வந்து வேற ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போதான் வந்து வெற்றி வந்து, என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த ஆளு மென்டல் மாதிரி சீக்கா சீக்கான்னு சொல்லிட்டு இருக்கா, யாரு தான் அந்த சீக்கா அப்படிங்கிற மாதிரி இவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். பாண்டி என்ன சொல்றான்னா, வேற யாரா இருக்கும், அவன் ஏதாவது ஒயின் ஷாப் ஓனரா தான் இருப்பான், பார்த்தாலே தெரியல மகா குடிகாரனா இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா என்ன ஆகுதுன்னா, வெற்றி வந்து ஒரு 4-5 பசங்களை வந்து ஐஸ்வர்யா கிட்ட கூட்டிட்டு வரான். ஐஸ்வர்யா தான் சிங்கர் ஆரா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லி வாங்க போய் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வரான். வந்தோடனே அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து சிங்கர் ஆராவை பார்த்து, உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க பாடுற பாட்டெல்லாம் நான் வந்து ரொம்ப விரும்பி கேட்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பசங்கெல்லாம் சொல்றதை கேட்டு ஐஸ்வர்யாவுக்கு வந்து பயங்கரமா பதட்டமாகுது, பயமாகுது, சுத்தி முத்தி பார்த்துட்டு பயங்கரமா பதட்டப்படுறா. அப்ப ஐஸ்வர்யா என்ன சொல்றானா, நீங்க வந்து அவர் தான் ஏதோ ஒரு லூஸ் தனமா சொல்லிட்டு வந்தா நீங்க நம்பிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றோன்னே அந்த பசங்களும், ஆமா இல்ல நான் அப்பவே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா பசங்களும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஐஸ்வர்யா வெற்றியை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறா, இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னோட ஃபேஷனே காலியாயிடும், அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சொன்னா நீ இப்படி தான் வந்து எனக்கு நடந்துக்குவியா அப்படிங்கிற மாதிரி கண்ட மணிக்க திட்டி விட்டுட்டு அங்கேருந்து அவள் கோவமாக போயிடுறா. வெற்றியும் எவ்வளோ வந்து சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் ரியாவை காட்டுறாங்க. ரியா வந்து அந்த இன்வெஸ்டர் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதை பற்றி தான் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. அதுல ரியாவோட அப்பா ராஜன், அதுக்கப்புறம் நெடுமாறன், அதுக்கப்புறம் இன்வெஸ்டர் எல்லாருமே அங்க வந்து உட்காந்துருக்காங்க. ரியா என்ன சொல்றனா, நம்ம ரெசார்ட்ல இருக்கிற ஃபுட்டோட காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும், நிறைய ஆர்டர்ஸும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்குற நெடுமாறனுக்கு செம்மையா வந்து கடுப்பாகுது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றானா, இந்த மாதிரி வந்து சீப்பா வந்து ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு வந்து ரொம்ப சீப்பா வந்து நினைப்பாங்க, இங்க இருக்கிற கெஸ்ட்டுங்க எல்லாமே ப்ரைஸை வச்சு தான் வந்து நம்ம ரெசார்ட்டையும் வந்து இது பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்க காண்டாகிறான். அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டோட காஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினைக்காதீங்க, இந்த பல டைம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எனக்கு வேலை இருக்குது, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கோவமாக வந்து கிளம்பிடுறான். ஸோ ரியாவுக்கும் என்ன பதில் பேசுறதுனே தெரியல, அமைதியாக இருக்கிறா. அப்புறம் அங்கேருந்து வந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் நம்ம வெற்றி கிச்சனில் போயிட்டு ஐஷு கிட்ட எப்படியாவது சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவை கூப்பிட்டு பார்க்குறாங்க, எங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐஷு கண்டுக்கவே இல்லை. இப்போது கரெக்டாக வந்து நம்ம விக்கி பாய் இருக்கான் இல்லையா, அந்த ரூம் சர்வீஸ் பாயோட பனிஷ்மெண்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. அதனால இன்னையிலேருந்து அவன் கிச்சனில் வந்து ஜாயின் பண்ண போகிறான். ஸோ அவன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வரான். அப்போ கரெக்டாக வெற்றி ஆப்போசிட்டில் இருக்கவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வரான். ஸோ எல்லாரும் வந்து விக்கியை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. இப்படி விக்கி எல்லாரும் வெல்கம் பண்ணிட்டு இருக்க டைம்ல கரெக்டா நெடுமாறனும் உள்ள வந்துடுறான். நெடுமாறன் உள்ள வந்தோடனே என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அடுத்து குழந்தைத்தனமான வேலைகள்லாம் பண்ணாம ஒழுங்கா என்ன செஃப் வேலையோ அதை மட்டும் நீ பண்ணு, என்ன உனக்கு வேலை வேணாலும் சூசெஃப் கிட்ட வந்து கேட்டுட்டு நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு ரொம்ப நக்கலா வந்து, சொல்லுங்க சூசெஃப் என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்குறான். அப்போ கரெக்டா வந்து நம்ம வேணி இருக்கா இல்லையா, அவ வந்து பேசுறதுக்கு வரா. நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்ப பேச
வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா அவளும் சரி ரொம்ப சந்தோஷமா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணா கேண்டீன்ல காட்டுறாங்க. நம்ம விக்கி பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வேணிக்கிட்ட பேசுறதுக்காக போறான். வேணிக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இந்த விஷயத்த சொல்லி முடிச்சோன்னே நீ வந்து அழுது டிராமா பண்ணி சீன் போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். விக்கி வந்து வேணியை பத்தி என்ன சொல்றான்னா, இனிமே வந்து நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது, நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னைக்கு நீ வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்தின ஒரு ஆள் கூடயோ பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்து அவங்க கூடயே இருந்தியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு விக்கி சொல்றான். கடைசியா விக்கி வந்து அவனோட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து நீ கொடுத்த பொக்கிஷங்கள்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறான். அந்த டைம்ல வந்து நம்ம வெற்றியும் அங்கதான் இருக்கான். பட் ஆனா இவங்க 2 பேரும் பர்சனல் விஷயம் இல்லையா, அதனால தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் அமைதியா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல வெற்றியும் பாண்டியும் எங்கேயோ வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வேணி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வெளியில் வரா, அழுதுகிட்டே வர, கையில் ஏதோ ஒரு கவர் மாதிரி வச்சிருக்கா. அதை பார்க்குற வெற்றி வந்து என்ன வேணி அழுதுகிட்டே போகிறோம், அதுவும் ஏதோ ஒரு கவரில் ஏதோ எடுத்துகிட்டு போகிறாளே சரியில்லையே, வா உள்ளே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு கேட்குறான் அந்த ஓனர்கிட்ட. உங்களுக்கு என்ன அவன் என்ன வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். உன்னை என்ன நெடுமாறன்ட்ட பிடிச்சி கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஃப்ராட் தனம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஓனர் தான் வந்து வெற்றியை வந்து பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான். உடனே வெற்றியும் இல்லைங்கண்ணா சொல்லுங்க என்ன அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எலி மருந்து அப்படின்னு சொன்னோன்னே பாண்டி வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எலி மருந்து வாங்கிட்டு போகிறாங்க, ஓ அவங்க ஹாஸ்டலில் எலி ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் அதனால தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெற்றிக்கு ஏதோ வந்து இல்லை சரியா இல்லை, காலையிலேயே வந்து அவங்க வெற்றிக்கு ஐ மீன் நம்ம விக்கிக்கும் நம்ம வேணிக்கும் வந்து சண்டை, இப்போ என்னடானா எலி மருந்து வாங்கிட்டு போகிறாங்க, இது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்ட சொல்றதுக்காக வெற்றி வேக வேகமாக அங்கே போகிறான். ஐஷு கிட்டையும் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு ஐஷுவை கூப்பிட்டுட்டு வேணியோட ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தா சொன்ன மாதிரியே வந்து வேணி வந்து நம்ம வேணி வந்து என்ன பண்றான்னா அந்த எலி மரத்தையை வந்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுட்டு இருக்கா. இதை பார்த்து ஐஷு செம்மையா கோவப்பட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க, உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, உன் ஃபேமிலி அப்புறம் நானு, இவ்வளோ பேரையும் விட்டுட்டு நீ போக வந்து ஒருத்தனுக்காக நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டியா. நம்ம வெற்றி என்ன சொல்றான்னா, காலையில அவன் பேசின பேச்சுக்கு அவனுக்காகலாம் நீங்க வந்து சாகணும்னு முடிவெடுத்தது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து வேணிக்கு அட்வைஸ் பண்ணோன்னா வேணியும் வந்து கூல் ஆயிடுறாங்க. இப்போ எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தனியாக படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, உன்னை நம்பி தான் நான் வந்து விட்டுட்டு போகிறேன், நீ வந்து தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஐஷு வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வச்சிருப்பா இல்லையா, அதை வந்து பாண்டி ஓட்டுனதே இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒரு 4-5 ரவுண்ட் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓட்டிட்டு இருக்கான். இங்கே வந்து வெற்றியும் ஐஷுவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் மாற்றி மாற்றி சாரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு நான் வந்து அப்புறம் தாங்க எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஐஷு கிட்ட சாரி கேட்க, ஐஷு வந்து நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, உன்னையும் நான் வந்து கண்டமணிக்கா நான் திட்டிட்டேன், ஸோ நானும் சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாரி கேட்டுக்கிறாங்க. என்ன சொல்றானா, அவங்க சாரி எல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது, அதுக்கு பதிலாக வந்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஐஸ்வர்யா என்ன சொல்கிறாங்களா, அதெல்லாம் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இல்லை இல்லை எனக்கு நான் இப்படி தான் சொல்லுவேன், நீங்களும் பாட வேணாம் தான் சொல்லுவீங்க, அப்புறம் நீங்களே பாடிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா வெற்றி என்ன சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம்னோன்னே மேக்கப் போட்டு ஓடி வந்தீங்க பாருங்க, அங்கே நிற்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறா, ஆமாம் நீ வந்து பாத்தியா நான் மேக்கப் போட்டதை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே அப்படியே 2 பேரும் ஜோடியாக நடந்து போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.